தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டப்பேரவையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைக்கி மேன் ஆஃப் த அசம்பிளி அப்படின்றது ஐயா பன்னீர்செல்வத்தையே சொல்லலாம். ஓபிஎஸ்ஸை ஏன்னா மனுஷன் கம்முன்னு போய் திமுகவில் சேர்ந்துட்டு ஏதோ உப்புக்கு சப்பானியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அங்கேயும் கூட 2 டோஸ் விட்டுருப்பாங்க கூட. என்னையா உன்னை சேர்த்ததெல்லாம் வெட்டியாக போச்சு, ஏதாவது பேசு, அசம்பிளியில் எழுந்திரிச்சு சும்மா முன்னா முதலமைச்சர் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரேக்கி விட்ட மாதிரி தெரியுது. அப்படியே தன்மானத்தோடு சுயமரியாதையோடு பலவாறு பேசுகிறாரு பன்னீர்செல்வமா. இவர் ஐயா ஓபிஎஸ்ஸா இப்படி நிமிந்து நின்று பேசுகிறாரு அப்படின்னா நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது. அவர் நிமிந்து நின்று பேசுகிறதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா அவரை நம்ம என்ன ஸ்டைலில் பார்த்துருப்போன்னு பாருங்கள். அப்படியே கூணு உளுந்து அப்படியே குனிஞ்சு அடே அப்பா என்னென்ன மாதிரி போஸ்லாம் உங்களை பார்த்துருக்கோம்யா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று நீங்கள் அசம்பிளியில் பேசுகிறத நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே அது ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, பயங்கரமாக கண்ணியத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் பேசுகிறப்ப படக்குன்னு எதிர்த்தாப்பில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எந்திரிச்சு, ஐயா கண்ணியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதுவே பெரிய விஷயங்க, நாங்கள் புதுசு தான், நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஒரு அமைச்சர். பெரிய விஷயம். அந்த பக்குவம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது எப்படின்னா முதலமைச்சருக்கே கூட இருக்குது அந்த பணிவுங்கிறது, அவருக்கே இருக்குதுங்கிறத இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னால் வரேன். அப்போ ரமேஷ் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கண்ணியத்தை நாங்கள் கற்றுக்குறோம், உங்ககிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஆனால் அதே கண்ணியத்தை உங்கள் கட்சியுடைய இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்லிக் கொடுங்க, எதிர்கட்சி தலைவருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்னன்னே கேட்காம கத்துறாங்க. ஆனால் என்னப்பா சொல்ல வர்றேன்னு கூட கேட்கல, ஒரே கூச்சல் குழப்பம். என்ன சொல்றோம்னு கேட்டுட்டு கத்துனாவது பரவாயில்லைங்க, என்னன்னே கேட்காம ஒரே சத்தங்க. உடனே அந்த தம்பி சொல்றாப்புல அமைச்சர், இருங்கய்யா நான் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்றாப்புல, முதலமைச்சர் வர்றாரு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட எந்திரிக்கிறாரு, அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா அவர் பாரதிய ஜனதாவின் அடிமையா இருந்தாரே தவிர தன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடிமையா இருந்து அவர் ஆட்சி செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியே எந்திரிச்சு நிற்கிறாரு, நம்ம பார்க்கிறோம் அதை. ஆனால் ஐயா KN நேரு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்திரிக்கல. அந்த பேரவை முழுவதும் இருக்கிறதுல எந்திரிக்காத 2 பேர் KN நேருவும் உதயநிதி ஸ்டாலினும். இது என்ன உங்க கெத்தா, இல்லை உங்க தில்லா, இல்லை உங்க ரவுடித்தனமா? சட்டமன்றத்துக்குள்ள அதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் நல்லவர் கெட்டவர், அவர் நீங்க சொல்ற மாதிரி தற்குறி, இல்லை நடிகர், இல்லை கூத்தாடி, என்ன வேணா இருக்கட்டுங்க. 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதலமைச்சர் அவர் உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் உங்க மாண்பு. நீங்க உங்க கட்சி இந்த தமிழ்நாட்டில் என்ன லட்சணத்தில் நீங்க ஆண்டீங்கிறது இந்த லட்சணத்துல தெரியுது, இந்த ஒரு லட்சணத்துல தெளிவா தெரியுது. உடனே பன்னீர்செல்வம் சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாராம். அது என்ன சொல்றாரு ஓபிஎஸ், அப்படின்னா அப்படி மரபு இருக்குதான்னு சபாநாயகர் தான் சொல்லணும். முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு ஒன்று சபை மரபு கிடையாது. அப்படியா? அம்மையார் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக தானே இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா இப்படி தான் உட்கார்ந்து இருந்தாங்களா கருணாநிதி வரும்போது? இல்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா வரும்போது கருணாநிதி இப்படி தான் உட்கார்ந்து இருந்தாரா எதிர்கட்சி வரிசையில்? சொல்ல முடியுமா? ஓபிஎஸ்னால பேச முடியுமா? அப்ப சபை மரபு அப்படி இருந்துச்சாப்பனா? அப்ப சபாநாயகர்கிட்ட மோல் தூக்கி போறாப்ல பால, நீங்க சொல்லுங்க முதலமைச்சர் வந்தா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வேளை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்ப எதிர்கட்சி தலைவர் வரும்போது எந்திரிக்கணும்னு சொல்லுங்கிற மாதிரி பேசுறாரு. லாக் பண்றாராம் சபாநாயகரை. அருமையா சபாநாயகர் அருமையா ஒரு விளக்கம் கொடுத்தார். அப்படி செய்வது மரபு இல்லை என்றாலும் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடை மதித்து நீ எந்திரிச்சு நிக்கிறது நான் நில்லு, இல்லைன்னா நிக்காம போ அப்படிங்கிற மாதிரி அழகா அதுக்கு ஒரு முடிவுரை கொடுத்தாரு. இன்னமும் நான் சொல்றேன், இன்னமும் தாவேகாவினுடைய தலைவர் விஜயோடைய ரேட்டிங்கை ஏத்துறது திமுக தான். அவரை எதிர்க்கிறதா நினைச்சு, அவருக்கு ஏதோ புத்திமதி சொல்றதா நினைச்சு, அவரை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு மறுபடியும் விஜய்க்கு ரேட்டிங்கை கூட்டுறதே திமுக தான். இப்ப இந்த விஷயத்துல ஒரு முதலமைச்சர் நீங்க எந்திரிக்கல, இதுல நீங்க கீழே போறீங்க, அவர் ஒண்ணுமே செய்யாம மேல போறாப்ல. இதுதான் நடக்குது. அப்புறம் இன்னொருத்தர் எந்திரிச்சு,
அவர் ஒருத்தர் முகத்துக்கு தாங்க இந்த ஓட்டை, அந்த முதலமைச்சருங்கிற முகத்துக்கு தாங்க இந்த அமைச்சர், இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் ஓட்டை. ஆமாம், அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ கருணாநிதிக்காக உங்களுக்குலாம் போடல, அப்படி வச்சுக்கோமா? ஜெயலலிதாவுக்காகலாம் உங்களுக்கு போடலை, அப்படி வச்சுக்கோமா? அப்படி வச்சுக்கோம்னா சொல்லுங்க. அப்போ அதுவும் இது உண்மைனா அது உண்மை தானே? அப்போ புஷியானந்த் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு அமைச்சர் அழகாக ஒரு வழி சொல்கிறார். ஆமாம் அப்படிங்கிறார். ஆமாம், அவருடைய முகத்துக்கு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கு முத்தாய்ப்பா சபாநாயகர் சொல்கிறாரு, எப்பா நானே அவர் முகத்துக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு முடிச்சு விட்டாப்புல. அருண் ரங்கராஜ் ஒரு ஊழல் குறித்து பேசுறாரு, பொதுவாக பேசுறாரு, சென்ற ஆட்சியில் அப்படின்னு கூட சொல்லலை. ஒரு ஊழல் ஒரு 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 நார்மல் ஆயிடுச்சு, நார்மலைசேஷன் ஆயிடுச்சு, ஊழல் கரப்ஷன் அப்படின்னு பேசுறாரு. பேசாமல் இருக்க வேண்டியதானே? அங்கே அதிமுக உட்காந்துருக்கு, திமுக உட்காந்துருக்கு, எல்லாம் தானே உட்காந்துருக்கீங்க. ஊழல்னு சொன்ன எதிர்ச்சிடறாங்கப்பா. என்னன்னா அவங்க தானே பண்ணியிருக்காங்க ஊழல். அப்படின்னாலே ஊழல்னாலே நாங்கள் தாயா, அதுக்கு வேற யாரும் ரைட்ஸ் வாங்கிட முடியாதியா அப்படிங்கிற மாதிரி படார்னு எந்திரிக்கிறாங்க. யார்? திமுக. என்ன சொல்லவே இல்லையா, ஏன் ஊழல் சொல்லணுமே எந்திரிக்கிற அப்படின்னு எதிர்த்து அடிக்கிறாப்புல. இப்படி பல சம்பவங்களில் திமுக, உண்மையாகவே சொல்கிறேன், இவ்வளவு நாள் இங்கே நம்மளை ஆண்டாங்க நினைக்கிறப்ப கேவலமாக இருக்குது. சட்டமன்றத்தில் திரும்ப திரும்ப சேம் கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் வந்தால் எந்திரிக்காமல் இருக்கிறது, உங்கள் முதலமைச்சருடைய முகத்துக்காகத்தான் இது நடக்குது, இந்த ஓட்டெல்லாம் உழுந்துச்சுன்னு சொல்கிறது. ஊழல் சொன்னோடனே ஆய்வுன்னு எந்திரிச்சு கத்துறது, நாங்கள் தான் நானூறு ரவுடிங்கிற மாதிரி ஊழல் ஒன்று, ஆமாம் நாங்கள் தான் எந்திரிச்சு கத்துறது. அதுக்கு அழகாக புஷியாக வந்து கேட்டார், அதிமுக பேசாமல் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் ஏன் ஊழல் ஒன்றைய எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அங்கிட்டு KN நேரு, எப்பா லைவ் ஓடுதுப்பா, எப்பா மக்கள்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்கப்பா, எப்பா லைவ் ஓடுது, சபாநாயகர் அவர்களே லைவ் ஓடுதுன்னு பதறாரு. இப்போ தெரியுதா சென்ற ஆட்சிகளெல்லாம் ஏன் லைவ் போடாமல் கட் பண்ணி காமிச்சாங்கன்னு இப்போ தெரியுதா? இப்போ பச்சையை வழியாக காட்டுறாங்க. தப்பு நடந்தாலும் ஆமாம் தப்பு, எது நடந்தாலும் ஆமாம். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்துச்சு, கருணாநிதினு சொல்லிட்டாரு. உடனே கோவம் வந்துருச்சு எங்களுக்கு. எப்படி நீ பேர் சொல்ல போனா? கருணாநிதி தானேப்பா அவர் பேர், கலைஞர் அப்படிங்கிற ஒரு பேரா? அது நீங்கள் போடுங்க. அதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இருந்துருச்சு முத்தமிழ் அறிஞர், இனமான தலைவர் அப்படின்னு பேசுவாரா? அப்படி ஒருத்தர் பேசலாம். ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா பேசுவோம்? இனத்தை படுகொலை செய்த துரோகி, இனப்படுகொலைக்கு துணை போன என் இன துரோகின்னு பேசுவோம். அதை விட்டு கருணாநிதியின் பேர் சொல்லிட்டாரு. அதற்குமே முதலமைச்சர் விஜய் ரொம்ப ஒரு தலைமை பண்போட அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கிறார். இதுதான் ஏன் தலைமை பண்பு? இது ஒரு சிறந்த, ஆகச்சிறந்த தலைமை பண்பு. சட்டமன்றத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய திமுகவுடைய ரேட்டிங் குறைஞ்சிட்டே இருக்கு மக்கள் மத்தியில். ஏன்னா இன்னைக்கு எல்லா பேரும் லைவ் பார்க்குறாங்க. KN நேரு சொல்றது உண்மைதான். தொடர் பார்க்கல, கிரிக்கெட் பார்க்கல, இளைஞர்கள், குடும்ப பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு லைவ் பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்கன்னு. அப்போ ஒரு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்கிறார். அதற்கு நான் வருந்துகிறேன், நான் சாரி கேட்கிறேன். உங்க கட்சியினுடைய முன்னாள் தலைவருடைய பெயரை சொன்னதற்காக. நல்லா இல்லையா அது? இது கேட்கவே நல்லா இல்லையே. அந்த வார்த்தையை பாருங்க. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவருடைய பெயரை சொன்னதற்காக நான் வருந்துகிறேன், நான் சாரி கேட்கிறேன். பேரு தானே சொன்னாங்க, பேர் அதானே. எங்க போயிடுச்சு பாருங்க. ஆதவர்ஜுனா ஒரு கேள்வி கேட்கிறாரு, போதை தடுப்பு சென்ற ஆட்சியில் நடந்துச்சுன்னா நீங்க ஒதுக்கின பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கன்ற. பட்ஜெட்டே இல்லாமல் நீங்க போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நீங்க அப்படியே 5 வருஷம் தலையில நின்ட்டீங்களா? அப்போ அவர் கேட்கிறாரு, போதை தடுப்புக்கு நீங்க என்ன பட்ஜெட் ஒதுக்குனீங்க, எவ்வளவு பட்ஜெட்னு கேட்கிறாரு. சொல்லல, யாருமே சொல்லல, யாரும் பேசல. சபாநாயகரை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அழகா ஆளுந்தரப்பாக இருந்தாலும் அவர்கள் பேசுவதில் தவறு இருந்தாலும், இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனாவுடைய ஒரு வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேங்கிறார். இதே போல நிர்மல்குமார் பேசினப்பையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேங்கிறார். சபாநாயகர் நடுநிலையோடு இருக்கிறார். இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக இந்த நாட்டை எந்த அளவிற்கு கேடுகட்டத்தனமாக வழிநடத்தி இருக்குங்கிறத இன்று அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து செய்யற செயலை பார்த்தாலே தெரியுது, எவ்வளவு அநாகரிகமாக இந்த நாட்டை ஆண்டுகிறாங்கன்னு தெரியுது. எது எப்படியோங்க, எந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையோடு சபாநாயகர் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட அது தெளிவாக தெரிஞ்சிச்சு. திமுக இன்னும் திருந்தணும். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். நன்றி, வணக்கம்.